வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 7 இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைவ் கேப்ஷன். இது எங்கே யூஸ் ஆகுனா, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்கு இது அட்டன் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ வீடியோ பார்க்குறீங்கன்னா அங்கே நீங்கள் சப்டைட்டில் இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் கேப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதோட வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சப்டைட்டில் இல்லைன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்டைட்டில் வரும் இந்த மாதிரி. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வைஃபை காலிங். வைஃபை காலிங் எங்கே யூஸ் ஆகுனா, நீங்கள் ஹில் ஸ்டேஷன் இல்லைன்னா டவர் இல்லாத இடத்துல இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கால் போகாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேன் ஆஃப் பண்ணிவிட்டு வைஃபை காலிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா எடிட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வைஃபை காலிங் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிம் 1 or 2 கேட்கும். நீங்கள் எந்த சிம்மில் டவர் இல்லையோ அந்த சிம்முக்கு நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைஃபை மூலமாக கால் போகும். நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் போகும். இந்த ட்ரிக் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு இது தெரியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டார்க் மோடு எப்படி எல்லா ஆப்புக்கும் நம்ம எனேபிள் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். இது சில ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடு வந்து எனேபிளாக இருக்காது. அது எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனும் ஆன் பண்ணணும். செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அபவுட் ஃபோனில் போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர்னு இருக்கும். அது 7 times கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும், அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் கீழே டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆகிருச்சு பாருங்க. இதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் ஆக்சிலேட்டர் ரெண்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபோர்ஸ் டார்க் மோட் இருக்கும், அது எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போது உங்களுக்கு டார்க் மோட் சப்போர்ட் பண்ணாத ஆப்புக்குள்ளே உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் ஆயிரும். 4வதாக நம்ம பார்க்க போகிறது நீங்கள் அனிமேஷன் எப்படி ஃபாஸ்ட் ஆக்குறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டர் டியூரிங் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். இல்லை அனிமேஷன் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.5x வச்சுக்கோங்க. 0.5x எல்லாத்தையும் மூணு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும். இல்லை எனக்கு அனிமேஷனே வேணான்னா நீங்கள் ரிமூவ் அனிமேஷன் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே எப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் சர்ச்சில் போய்ட்டு ரிமூவ் அனிமேஷன் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷனே வராது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷனே இல்லாமல் டக்குன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு அனிமேஷனோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா நீங்கள் அதே டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி 0.5x வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷனோட கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 5வதாக பார்க்க போகிறது ஷோ டேப்ஸ். நீங்கள் ஸ்க்ரீன் டேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்புட் இருக்கும், அது எனக்கு ஷோ டேப்ஸ் இருக்கும். அது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேப் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6வதாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இங்கே சாம்சங் ஃபோன் வச்சுருந்தா மட்டும் இதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் மட்டும்தான் இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். அதில் போயிட்டு கீழே செப்பரேட் ஆப்ஸ் ஒன்று இருக்கும், அது உள்ளே போய்க்கோங்க. அதை ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஸ் உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூடியூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் வந்துட்டு ஆடியோ டிவைஸ் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் வேணுமா இல்லை ப்ளூடூத் வேணுமா கேட்கும். இப்போ நான் ஃபோன் செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ மியூசிக் பிளேயரில் பாட்டு கேட்டுருக்கீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏதோ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் கேட்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் ஆகிக்கிற ஆடியோ உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே கேட்கும். இந்த மாதிரி 2 டிவைஸில் ஒரே நேரத்தில் ஆடியோ ப்ளே பண்ண முடியும். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஆடியோ டிவைஸ் ஃபோன் வேணுமா இல்லை ப்ளூடூத் டிவைஸ் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி ஆப்பை சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடுக்கு ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் சென்டு ரிசீவ்னு இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணணுன்னா சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணணுன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும், அது ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆயிரும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு ரிசீவ் கொடுத்து அதே மாதிரி லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிவைஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த 7 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.